ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா டேங்க்கையும் க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா டேங்க்கும் இல்லை, நம்ம அரோனா டேங்க், அப்புறம் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெட்டைலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தண்ணி மாற்றி. ஆக்சுவலாக அந்த ஃபில்ட்ரு போட்டதுலேருந்து நான் தண்ணியே மாற்றலை எனக்கு தெரிஞ்சு. அதை நான் இன்னும் இந்த வீடியோ எடுத்தப்புறமும் மாற்றலை. பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம அரோனா டேங்க்குக்கு செட் பண்ண அந்த ஃபில்ட்ரு எந்த அளவில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே எந்த டஸ்ட்டுமே இல்லை. இந்த கோல்டு ஃபிஷ் போட்டது தான் அப்படியே ஒரு மாதிரி கொச்ச கொச்சன்னு இருந்தது. இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு, கோல்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக இறக்கிட்டு திரும்ப ஏற்ற போகிறோம். ஃபுல்லானா அதான் ஓரளவுக்கு, அதால் நீந்துற அளவுக்கு வச்சுட்டு மீதி ஏற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்செல்லாம் வேறு எடுத்து க்ளீன் பண்ணோம். நான் என்ன நினச்சேன்னா, ஆக்சுவலாக இந்த மேலே இந்த இது வச்சதுனால நம்மளால் இந்த சைடு டாப்பை திறக்க முடியல. அதனால் அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி ஒன்று வச்சுருப்பேன், அதை வச்சு டேங்க்கோட பாட்டம் வரைக்கும் டச் பண்ணி க்ளீன் பண்ண முடியல. அதனால் இந்த வாட்டி என்ன நினச்சேன், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து எடுத்துருவோம். ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸையும் எடுத்துகிட்டு இந்த சைடும் க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா நம்மளோட அலிகேட்டர் கார். ஸோ இதுக்குமே தண்ணி மாற்றணும். இதுவுமே வாங்கிட்டு வந்ததுலேருந்து தண்ணி மாற்றலை. ஸோ டியூப்பு போட்டு தண்ணி இறக்க ஆரம்பிச்சிட்டேன். அரோனா கிட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த க்ளீன் பண்ணுறது தான் பெரிய தலைவலி. ஏன்னா சும்மாவே இருக்காது. நம்ம தண்ணி குறைக்க குறைக்க அது ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சதுன்னா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜம்ப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அடி தான் போடும். அதே தான் பண்ணிட்டு இருந்தது இந்த வாட்டியும். ஏன்னா எப்பவுமே அது பண்ணாது. ஏன்னா ரெகுலராக ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கேட்ச் பண்ணிடுவேன். இப்போ அது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுறனாலையோ என்னமோ தெரில, அது திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம டப்பாவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தான் தேய்க்க ஆரம்பித்தேன். அந்த சைடு தேய்ச்சிட்டு வந்துட்டு சரி இந்த சைடு தேய்க்கலான்னு பார்த்து ப்ரெஷ்ஷை வைக்கிறேன், ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வேவ் மேக்கர் வந்து நான் கழுத்தில் அங்கேயே தான் இருந்தது. சரி எங்கே இன்னும் ஜம்ப் பண்ணி ஏடா கூடமாக மூஞ்சி பேத்துக்க போகுதுன்னு இந்த சைடு ஒழுங்காக க்ளீன் பண்ணல நான். அதாவது ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணல. மற்றபடி தண்ணியை இறக்கிட்டு இதை பாருங்கள், தண்ணி ஷேக் தெரியுது அவங்களுக்கு. என்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எடுக்க முடியல. அதை வீடியோ கட் பண்ண நேரத்தில் திரும்ப டம்முன்னு எகிரி போய் மேலே டாப்பில் அடிச்சுது. சரி இப்போ தான் கொஞ்சம் அடிப்படாமல் கரெக்டாக அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால் அதை கெடுத்துக்க வேணான்னு ஓரளவுக்கு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு மீதி வந்து இந்த மேக்னெட்டிக் க்ளீனர் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செராமிக் பால்ஸு, ரிங்ஸு இதையுமே சும்மா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஃபில்ட்ரு போட்டதுலேருந்து தான், அதாவது இந்த ஃபில்ட்ரு செட்டப் பண்ணதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். அரோனா டேங்கை க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது இல்லாத இதுக்கு முன்னாடி இருந்தப்போலாம் ரொம்ப ஒரு மாதிரி டேங்கே க்ளீனாக இல்லை, க்ளீனாகவும் இருக்காது, தண்ணியும் கலங்கலாகவே இருக்கும். அதுவுமே போட்டு அது டெய்லியில் போட்டு கடிச்சிக்கிட்டே கிடக்கும். இப்போ தான் எல்லாமே ஸ்டாப் ஆகி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்பாஞ்சு பார்த்திங்கன்னா சரியான அழுக்கு. இதுதான் ஆக்சுவலாக அந்த பாக்ஸ்குள்ளேருந்து தண்ணி போகும் பார்த்தீங்களா, பைப்பு, அதுக்கு மேலே வச்சுருந்தேன். நல்லா கல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் திரும்ப செட்டப் பண்ணேன். அப்போ தான் தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பிளாக் ஸ்பாஞ்ச் வழியாக தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக கீழே போகல. அதனால் அந்த பிளாக்கை நவுத்திட்டு ஒரு செராமிக் பாலை மட்டும் தூக்கி, அதாவது அந்த செராமிக் பால் சாக் இருக்குல்ல, அதை மட்டும் தூக்கி அதில் வச்சுட்டு மேலே ஸ்பாஞ்சஸ்லாம் போட்டேன். ஸோ இந்த பிளாக்கை வந்து ஒரு கார்னரில் வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து தண்ணி ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. இது என்னென்னா, இந்த சால்ட்டு கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி கீழே கொட்டுறது, அது வந்து திருச்சி ஒரு மாதிரி கிளாஸ் ஃபுல்லாக மேலே ஆகுது. இது ஆக்சுவலாக தண்ணிக்கு க்ளோஸ் லெவலாக வைக்கலான்னு பார்த்தாலும் சரி திரும்ப பைப்பை மாற்றணும். அதனால் சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா எப்படியும் நம்ம எப்போனா ஒருக்க தான் அரோனாவை எடுத்துகிட்டு ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ணுவோம். அது எந்த வருஷம் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பாஞ்செல்லாம் செட் பண்ணி அவ்வளோதான், மோட்டர் ஆன் பண்ணி விட்டாச்சு. ஸோ தண்ணியும் அப்படியே ஸ்லோவாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். மேக்னெட்டிக் க்ளீனர் வச்சு ஓரளவுக்கு ஃபுல்லாக இந்த, அதாவது நம்ம கோரா இருக்க சைடில் தேய்க்க முடியாது, அந்த சைட்லேயும் தேய்க்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் மேக்னெட்டிக் க்ளீனரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. ஸோ அரோனா டேங்க்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ தண்ணி ஏற்றி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்த டேங்க் மாற்றலான்னு போயிட்டேன். ஆனால் இதுக்கு இந்த தொட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு, அப்புறம் ஒரு பவுலு எல்லாமே கடந்தது. அதெல்லாமும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம பவுலில் வந்து இப்போது செனகல் தான் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தப்போ கூட, ரீல்ஸுன்னு பாருங்கள்,
ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் செனகல் வந்து ரெட்டைலோட வைக்கிறது ரிஸ்க் ப்ரோ அப்படின்னு. நான் சரி ஓகே இன்னும் வளரட்டும் செட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீ நைட்டு முழுங்க பார்த்துருச்சு கேட் ஃபிஷ்ஷு. அதனால் வேறு டேங்க் இல்லை இப்போதைக்கு, வேறு எது கூடயுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பவுல் தான் கொஞ்சம் ஸ்பேஸாக கொஞ்சம் பெருசாக இருந்தது செனகலுக்கு. ஸோ அதில் போட்டு மேலே ஒரு நெட்டு போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம், அதுக்கு எந்த செட்டப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு யோசிச்சு பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ஏர் பம்பு தேவையில்ல, ஃபீடிங்கும் இப்போதைக்கு சின்ன சின்ன சிக்கன் போட்டுக்கிட்டுருக்கேன், அது எடுக்குது. ஸோ வரணும் டேங்க் வேலை முடிஞ்சுது. நம்ம அலிகேட்டர் காருக்கும் நம்ம குட்டி அலிகேட்டர் கார் அவருக்கும் ஆக்சுவலாக தண்ணி மாற்றிட்டேன். குடிக்கலாம் இல்லை, சும்மா எப்பவும் போல் டியூப்பை போட்டு அப்படியே தண்ணியை ஃபுல்லாக இறக்கிட்டு திரும்ப தண்ணியை ஃபுல்லாக ஏற்றிட்டேன். உள்ளே டேங்க் கிளாஸு கூட தேய்க்கலை. ஆனால் நடுவில் அந்த ஜெயின் கோராமி வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துருச்சு. ஃபுல்லாக ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட் ரெட்டாக ஆகிடுச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நரம்பு தெரிகிற மாதிரி கொடூரமாக இருந்தது பார்க்கறதுக்கே. பார்த்தா சிக்காயிடுச்சு திரும்ப. ரொம்ப மாதம் ஆகிடுச்சு நான் இதுக்கு மெடிசன் போட்டு. அப்புறம் போய் இதுக்கு தனியாக மெடிசன் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அவரை வந்து இந்த சின்ன டேங்க்குக்கு மாற்றி தான் மெடிசன் போடுவோம். இந்த வாட்டியை வந்து குட்டி அலிகேட்டர் இருக்கார் அதில் இருக்கனால நான் அப்படியே தான் மெடிசன் ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஊற்றினேன். அது ரெடியாகிறதுக்கு ஒரு மாதம் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளோட அலிகேட்டர் கார். ஸோ இவர் வந்து இப்போ வெளியில் இந்த டேங்க்கில் இருக்கிறது தான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த சைஸுக்கு இதில் தான் இப்போதைக்கு இதை வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக இதுக்கு இந்த நெட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவலாம் முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்க தண்ணி இல்லைனாலும் போட்டு அடித்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஸோ தண்ணியை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு அதுவே எடுக்க தண்ணியை கலக்க ஆரம்பித்ததுலேயே டஸ்ட்லாம் வந்துடும். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், ஓரளவுக்கு தான் வந்துருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வாட்டி தண்ணி எல்லாத்தையும் இறக்கிட்டு திரும்ப ரெண்டாவது வாட்டி ஓரளவுக்கு தண்ணி ஏற்றிட்டு திரும்பவும் இறக்குனேன். ஸோ அந்த டைம் தான் ஃபுல் டஸ்ட்டுமே வெளில வந்தது. ஸோ இந்த வாட்டி டேங்க்கு க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி தண்ணியும் எப்பவும் வைக்கிற லெவலில் கூட கொஞ்சம் ஏற்றி தான் வச்சேன். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். ஸோ தண்ணி ஏற்றிட்டு திரும்பவும் இறக்கிட்டு திரும்பவும் தண்ணி ஃபுல் பண்ணேன். இது ஃபுல்லாகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும், இந்த டேங்க் மட்டும் ஃபுல்லாகிறதுக்கு. ஏன்னா பைப் வந்து ரொம்ப லாங்கு, அதுவும் கீழேருந்து மேலே தண்ணி ஏறுற மாதிரி இருக்கும், இடம் வாட்டம். ஸோ நம்ம கார் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி இருந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரௌனாக இருக்கும், இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா 2 வாட்டி ஏற்றி இறக்குனதில் செகண்ட் டைம் ஏற்றி இறக்கும்போது தான் ஃபுல் தண்ணியுமே எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அப்படியே அசையாமல் கிடந்தார். உடனே டக்குன்னு பைப்பை கனெக்ட் பண்ணி தண்ணி திறந்து விட்டு தண்ணி ஃபில் பண்ணி அது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பெரிய ஷாக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஷார்க் இருந்தது. இப்போ பார்க்குறேன் 2 ஷார்க் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூலையில் கிடக்கானுங்க பாருங்கள், இந்த 3 கேட் ஃபிஷ் இதுங்க தான். ஒன்று சின்னதாக இருக்கிறத முழுங்கிருதுங்க. சின்னதாக கொஞ்சம் ஷார்க்லாம் சின்னதாக இருந்தது, அதுங்களை முழுங்கிருச்சு. கொஞ்சம் முழுங்க முடியாததெல்லாம் கடிச்சு துப்பிடுதுங்க. அதனால் நானே ஏதோ இதில் எடுத்துருப்பேன் பாருங்கள். ஏன் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஷார்க்கை போய் அது போய் கடிச்சு வச்சிருக்கு. அவ்வளோதாங்க கைஸ். இதில் 2 அதாவது இந்த கேட்ஃபிஷ் மட்டும்தான் கிடக்கும் போல். இந்த 2 ஷார்க்கையும் பிரிச்சிடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இந்த 2 ஷார்க்கில் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, ஒன்று கொஞ்சம் நார்மலு. ஸோ இது எதுவும் பண்ணாதுன்னு நினச்சி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் இருக்கனால ஃபுல் பாசி ஆகிடுதா, நமக்கு தெரிய மாட்டுது. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை வந்து நம்ம பெரிய கேட்ஃபிஷ்ஷோட போட்டால் அது ஒரே நைட்டில் முழுங்கிடும். சின்ன கேட்ஃபிஷ்ஷோட போட்டாலும் செட் ஆகாது, ஏன்னா அது ஓவர் டஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் இருக்கிறதே ஒரே ஒரு டாப் ஃபில்ட்ரு, அது வந்து நம்ம ரெட்டைலுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம காருக்கு ஃபுல்லாக தண்ணி ஏற்றி அவரை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆக்சுவலாக நான் போட்டிருந்தேன், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது பாருங்கள், நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை வந்து என்ன ஆக்ரோஷமாக போய் அடித்து சாப்பிடுவோம். இது ஆக்சுவலாக இப்படி தான், கோல்டு போட்டாலே வேறு லெவலில் ஃபயர் ஆகிடுது. இதே மாதிரி செனகலை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் டக்குன்னு பிரிச்சிட்டேன் நான். கோல்டு வந்து டெய்லி சும்மா ஒன்று போட்டுட்டு இருந்தேன். சிக்கனும் சாப்பிடும்,
ஒரு நாள் தான் ஃபீட் போடல, அதுங்கள போய் சீண்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லி ரெண்டையும் பிரித்து தனியாக வச்சிட்டேன். அதுங்க இப்போ நிம்மதியாக இருக்குது. அதுங்களை நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலை. அதே மாதிரி இந்த ட்ரிஃப்ட் வுட்டையும் இந்த கல்லையும் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா நானுமே நோட்டீஸ் பண்ணேன், லைட்டாக பாடி பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் யாரோ கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் அந்த ட்ரிஃப்ட் வுட்டையும் அந்த பெரிய கல்லையும் எடுத்து ஜெயின் கோராக்கு வச்சிட்டேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ் இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளெயினாக சும்மா வெறும் கிரேவல் மட்டும் போட்டு ஒரு டாப் ஃபில்டரோட அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம வாங்கிட்டு வந்தப்போ ஊற்றின தண்ணி. இன்னும் இதுக்கு நான் மாற்றலை, அலிகேட்டர் காருக்கு மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஸோ நம்ம பெரிய ரெட்டைல் கேட்ஃபிஷோட டேங்க் க்ளீன் பண்ணணும், இந்த சின்ன ரெட்டைல் கேட்ஃபிஷோட டேங்க்கையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது கூட நம்மளோட செனகலையும் காட்டுறேன். அப்படியே ஜெயின் கோராட் அந்த ட்ரிஃப்ட் வுட்டும் கல்லும் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கவர் பண்ணுறேன். நம்ம செனகலுக்கு வந்து எதனா டேங்க் செட்டப் ஐடியா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.